முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள், மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள்கள் போடப்பட்டது. இவைகள் தற்போது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும். சுப்பிரமணிய கோயில் தெரு, லோகமுத்து மாரியம்மன் கோயில் தெரு, அங்காளம்மன் கோயில் தெரு, அங்காளம்மன் 3, 4, 5 குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டிகள் புதிதாக அமைக்க வேண்டும். சோலைநகர் தெற்கு பகுதி, செங்கேனியம்மன் கோயிலில் உள்ள பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டிகள் அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோன்று ஏழை மாரியம்மன் கோயில், எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின் மாற்றியினை அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்து கொடுக்கவும் எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர், கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின்பெயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறது. எதிர்வரும் 3 மாதங்கள் மழைக்காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பினை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.